கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்க, வீடு வாங்கணும்னு நினச்சிங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்க, இதெல்லாமே நடக்கும். இதுக்கெல்லாம் பணம் கிடைக்குமானா கிடைக்கும். அது இல்லாமல் நகைகள் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய கல்வி இந்த வாரம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. கையில் பணம் தனம் இருக்கும், மணி ரொட்டேஷன் இருக்கும். துணிஞ்சு சில முடிவுகளை எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு பின்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது, வேலை நிமித்தமான. அந்த பயணம் திருப்தியற்ற மனநிலையும் கொடுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் அவ்வளோ சிறப்பாக இல்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏதாவது ஒரு வேலை இருக்குது, ஆனாலும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் டு ப்ரைவேட், நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்ன் எதில் இருந்தாலும் சரி, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்புறம் தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இல்லைன்னா வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமைவதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவர்களால உங்களுக்கு பிரச்சனைகள், உங்களுடைய சுப்பீரியரால் உங்களுக்கு கரியரில் இந்த வாரம் பிரச்சனைகள், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு. பெருசாக பிஸ்னஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ்ங்கிறது அவசியம் இல்லை. ஆனாலும் கூட உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு வருமானத்தை, சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் கிரகங்களால் உண்டு. சரி, அதுக்காக பெரிய லெவலில் கடன் வாங்கி, லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு கிரகத்தை நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் யாரோ ஒரு விதத்தில் நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் மகாலட்சுமி முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள்.